Radio Mirchi 98.3 FM presents. மண்ணின் குரல் அப்படின்ற கேட்டகரியில் வாகை சுடவா திரைப்படத்துக்காக நான் எதுக்கு செங்கல்னு சொல்கிறேன்றது இவங்க பாடும்போது தெரியும். சுட்ட சுட்ட மண்ணு கல்லாச்சு, நட்ட நட்ட கல்லு வீடாச்சு, நட்டு நச்சுப்பட்ட நம்ம பொழப்பு தான் பச்சை மண்ணா போச்சு. மண்ணின் குரலில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் முக்கிய காரணம் வந்து மிஸ்டர் ஜிப்ரான் அவர்கள் எனக்கு இந்த அழகான ஒரு சாங் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் மிர்ச்சி க்ரூ. மிர்ச்சி மியூசிக் அவார்டில் கோ திரைப்படத்தில் என்னமோ ஏதோ அப்படின்ற பாட்டுக்காக 2 அவார்டு சாங் ஆஃப் தி இயர் வந்து ஜூரி மெம்பரும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நேயர்களாகி நீங்களும் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை பாடின மிஸ்டர் ஆலோப் ராஜு நம்ம கூட இருக்கிறாரு. சார் எப்படி இருக்கிறீங்க? வெரி வெரி வெல். ஏனோ குவியமில்லான்ற ஒரு வார்த்தை வந்து எல்லார் மனசுலையும் அவ்வளோ பதிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஆல் தேங்க்ஸ் டு கார்கி ஃபார் தட் லவ்லி லிரிக்ஸ். ஹாரிஸ் சாரோட மெலடிஸ் பற்றி கேட்கவே வேணாம், அது ஈஸியாக போய் பதிஞ்சிரும். ஸோ அன்பிலீவபிள்ங்க, அதான் சொல்லணும். இட்ஸ் ட்ரீம் ரன். வாகை சுடவா திரைப்படத்துக்காக தஞ்சாவூர் மாடத்தி அப்படின்ற பாட்டு பாடின மிஸ்டர் ஜெயமூர்த்தி சார் நம்ம கூட இருக்கிறாரு. மாடத்தி பம்பர கொண்ட மாடத்தி அவ வெங்கள தொண்ட மாடத்தி அவ குந்தாணிய மாடத்தி கள்ளிக்காட்டுவோட மேல கண்டெடுத்த மாடத்தி. இந்த அவார்டை நான் பெற்றிருக்கிறதுக்கு திரைத்துறையில் நாட்டுப்புற இசையை நான் வந்து பாடி தமிழ் இசை பாடி திரைத்துறையில் வந்து முதன்முறையாக எனக்கு கிடைக்கிற விருது இதுதான். ரேடியோ மிர்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். மிர்ச்சி மியூசிக் அவார்டில் வந்து சாங் ஆஃப் தி இயர் ஒரு அவார்டு கிடையாது, 2 அவார்டு. ஜூரி மெம்பரும் சரி லிசனர்ஸும் சரி இந்த பாட்டை தான் கோப்படத்துலேருந்து என்னமோ ஏதோ அப்படின்ற பாட்டை தான் சாங் ஆஃப் தி இயரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. குவியமில்லாண்டாரு, ஏகப்பட்ட அவார்டு அந்த பாட்டுக்கு வந்து குவியுது. ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க மதன்? சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரே சமயத்தில் ஜூரிஸ்க்கும் அதே சமயத்தில் லிசனர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் டீமுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கணும், அதுக்கு ரேடியோ மிர்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, ரேடியோ மிர்ச்சிக்கு நன்றி. மிர்ச்சி மியூசிக் அவார்டில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் தான். ஆடுகளம் பாட்டு ஆல்பம் ஆஃப் தி இயரில் வந்து 2 அவார்டு வின் பண்ணியிருக்கு. கொலவெறி எப்படி ஒரு பாதியோ அந்த வருஷத்துக்கு, ஆடுகளம் இன்னொரு பாதி அந்த வருஷத்துக்கு. மிர்ச்சி அவார்ட்ஸ் 2வது அவார்டு ஒரே வருஷத்தில் வாங்குறேன். ஒன்று பாம்பேயில் வாங்கினேன், இப்போது சென்னையில் வாங்குறேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மிர்ச்சி மியூசிக் அவார்ட் பற்றி என்ன சொல்கிறீங்க? I'm really happy. மிர்ச்சி இன்ஃபேக்ட் என்னோட முக்கியமான ஒரு ஒர்க் லாஸ்ட் இயர் மதராஸ் பட்டணமுக்கு வந்து சாங் ஆஃப் தி இயர் எனக்கு கொடுத்தாங்க. பெஸ்ட் மெலடி ஆஃப் தி இயர் கொடுத்தாங்க. I was really happy the way they treat a technician and a musician. So I'm really happy about it. And எல்லா கலைஞர்களுக்கும் தேவை ரெகக்னிஷன் தான். அதை கொடுக்குற இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து it's a great thing for technicians and artists like me. Thank you so much மிர்ச்சி for all that you've done for me. மிர்ச்சி மியூசிக் அவார்டில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவன் தான் மனிதன் அப்படின்னு சொன்ன நம்ம பாவிஜய் அவர்கள் தான் ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு திரைப்படத்தில் இன்னும் என்ன தோழா அப்படின்ற பாட்டுக்காக இந்த விருது அவருக்கு கிடச்சிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த தமிழ் பாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த மிர்ச்சி விருதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த விழாவின் பிரம்மாண்டத்தை நான் நேரில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இந்திய விருதுகள் கொடுக்கப்படுற வரிசையில் மிர்ச்சியா விருது வந்து சேர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்கும்போது இன்னும் பெருமிதமாகவும் மக்கள் மத்தியில் இந்த பாடல் எவ்வளவு பெருசாக சேர்ந்துருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. மிர்ச்சி மியூசிக் அவார்டில் ஒரு ஸ்பெஷல் அவார்டு வந்து ஒய் திஸ் கொலவெரி அப்படின்னு 3 திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்காக கிடச்சிருக்கு. அதனுடைய மியூசிக் டைரக்டர் கிட்ட பேச போகிறோம். தேங்க்ஸ் டு ரேடியோ மிர்ச்சி இந்த அவார்டுக்காக குளோபல் சென்சேஷன் ஆஃப் த இயர்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் எல்லாருமே கொடுத்துருக்காங்க ஒரு தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அண்ட் இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் ஃபார் சச் அ வார்ம் ரெஸ்பான்ஸ். மிர்ச்சி மியூசிக் அவார்டில் சிறந்த பின்னணி பாடகி அவார்டு வந்து நம்ம சைந்தவி அவங்களுக்கு தான் கிடச்சிருக்குது. மேம், எந்த பாட்டுக்குன்னு நீங்களே லைட்டாக பாடி காமிச்சிட்டிங்கன்னா? இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாட்டு பாடியிருப்பீங்க படத்துக்காக? தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் வெரி ஃபியூ மலையாளம் சாங்ஸ் சேர்த்து இது வரைக்கும் 700 கிட்ட.